ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 சிஸ்டர்ஸ் ட்ரிபிள் கிளஸ்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ட்ரிபிள் க்ரோஷட்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது 4 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம், ஏன்னா இது ட்ரிபிள் க்ரோஷட். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 செயினில் நம்ம ட்ரிபிள் க்ரோஷட் ஆட் பண்ணிக்கிட்டு தேர்ட் லூப்பில் தான் நம்ம 4 ஸ்டிச்சஸ் ட்ரிபிள் கிளஸ்டர் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி கிளஸ்டர் என்னன்றதெல்லாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ இது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஒரே லூப்பில் நான் 4 டைம் ட்ரிபிள் க்ரோஷட் போட போகிறேன். அந்த ட்ரிபிள் க்ரோஷட் நம்ம 3 தடவை யான் ஓவர் பண்ணோமா. ஸோ 2 டைம் மட்டும் பண்ணி ஒரு யான் ஓவர் நம்ம நீடிலேயே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது நீடில் நமக்கு 5 லூப் இருக்கும். ஏன் 5 லூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு லூப் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் நம்ம 4 டைம் டபுள் க்ரோஷட் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு 4 லூப் வந்துடும். ஸோ மொத்தமாக 5 லூப் நீடில் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு யான் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டோம் அப்படின்னா நமக்கு 4 ஸ்டிச்சர் ட்ரிபிள் கிளஸ்டர் கிடச்சிரும். ஸோ கிளஸ்டர்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே ஒரு ஸ்டிச் ஆட் பண்ணணும், கீழே ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. ஸோ அதனால தான் கிளஸ்டரோட வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? மேலே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அகைன் தேர்ட் செயினில் நம்ம 4 ஸ்டிச்சஸ் ட்ரிபிள் கிளஸ்டர் போட போகிறோம். ஸோ 4 டைம் ட்ரிபிள் கிளஸ்டர் போடணும். ட்ரிபிள் கிளஸ்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது 3 யான் ஓவர் பண்ணுற மாதிரி வரும். 2 தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு யான் ஓவர் நம்ம நீடிலே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? அப்போ நம்ம நீடில் எத்தனை லூப் இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா 5 லூப் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் 4 ஸ்டிச்சர் ட்ரிபிள் கிளஸ்டரோட மெத்தடு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எண்டு வரைக்கும் புரியும். ஸோ நான் சிம்பிளும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக எடுக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஏதாவது இமேஜ் ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம க்ரோஷட்டோட கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது ஃப்ரீ க்ரோஷட் கிளாஸஸ். ஓகேவா? பேட்ச் 1 இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் க்ளோஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ பேட்ச் 2ல் யாராவது ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா, இப்போவே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சீட்ஸ் சீக்கிரமாக புக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான். நம்ம யூடியூப்பில் தான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்க்கு மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 99 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம், கிளாஸஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசிக் டு ஃபுல்லாக கிளாஸஸுமே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுவும் இல்லாமல் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பேட்டர்ன் இருக்கும், ரெக்கார்டிங் வீடியோ அவைலபிளாக இருக்கும், டவுட் செக்ஷனும் எவ்ரிடே இருக்கும். ஓகேவா? ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேட்ச் 1ல் மிஸ் பண்ண எல்லாருமே பேட்ச் 2ல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் 2வோட டேட் நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அகைன் மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த வீடியோ ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிளாஸோட ப்ராக்டிஸ் இமேஜ் வேணும்னு நினச்சாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணி இமேஜின் கமெண்ட் பண்ணால் நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன்.
இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன ஆஃபர்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து லைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த லைவ்ல வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணுறது அண்ட் அதுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் என்ன தெரியணுன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் ஃப்ரீ வெபினார். ஓகேவா? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃப்ரீ வெபினார்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேட் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்கமிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருக்க பர்சனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.